வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தமிழ்நாட்டில் பூரண மதுவிலக்கு கொண்டுவரும் சூழலே இல்லை. சட்டப்பேரவையில் மதுவிலக்கு ஆயத்துறை அமைச்சர் முத்துசாமி திட்டவட்ட அறிவிப்பு. படிப்படியாக டாஸ்மாக் கடைகளை மூட முடிவு செய்தாலும் குடிப்பவர்கள் எண்ணிக்கை குறையவில்லை. ஒரு டாஸ்மாக் கடையை மூடினால் அடுத்த கடையில் போய் குடிக்கிறார்கள் என அமைச்சர் முத்துசாமி விளக்கம். மதுவிலக்கு திருத்த சட்ட முன்வடிவை அமைச்சர் முத்துசாமி பேரவையில் தாக்கல் செய்த நிலையில் ஒருமனதாக நிறைவேற்றம். கள்ளச்சாராயம் தயாரித்து விற்பனை செய்தால் ஆயுள் தண்டனையோடு 10 லட்சம் அபராதம் விதிக்கப்படும் என எச்சரிக்கை. 2024ஆம் ஆண்டு தமிழ்நாடு மதுவிலக்கு திருத்த சட்ட முன்வடிவை அறிமுகம் செய்ய அனுமதி கோருகிறேன். மாண்புமிகு வீட்டரசு மற்ற நகர்ப்புற பேராயர் முடிவுக்கு விடப்படுகிறது. ஏற்போர் ஆமன்க, மறுப்போர் இல்லை என்க, ஏற்போரை அதிகம் என்று கருதுகிறேன். ஏற்போரை அதிகம். தீர்மானம் நிறைவேறியது. அரசு விற்கும் மதுவில் கிக்கு இல்லை என கூறி சிலர் கள்ளச்சாராயம் நோக்கி செல்கிறார்கள். சட்டப்பேரவையில் அமைச்சர் துரைமுருகன் கலகல பேச்சு. வரக்கூடிய 2 ஆண்டுகளில் பல திட்டங்களை தீட்டி 2026 சட்டமன்ற தேர்தலிலும் திமுக ஆட்சியை பிடிக்கும். சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நம்பிக்கை. 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலிலும் மகத்தான வெற்றியை நாங்கள் பெறுவோம். இதனை மமதையோடு நான் சொல்லவில்லை. மனசாட்சிப்படி செயல்படும் இந்த ஸ்டாலின் மீதும் திராவிட மாடல் அரசின் மீது மக்கள் வைத்துள்ள நம்பிக்கையின் அடிப்படையில் துணிச்சல். விஷச்சாராய மரண விவகாரத்தில் எடுக்கப்பட்ட நடவடிக்கை என்ன என்பதை மீண்டும் பேரவையில் பட்டியலிட்டார் முதலமைச்சர். நடவடிக்கை எதுவும் எடுக்கவில்லை என எதிர்க்கட்சித் தலைவர் கூறுவது திசை திருப்பும் செயல் என சாடல். இப்படிப்பட்ட நடவடிக்கைகளை 24 மணி நேரத்தில் எடுத்துள்ளோம். இதன் பிறகும் நடவடிக்கை சரியில்லை என்று சொல்வது அவர்கள் நடத்தும் திசை திருப்பல் நாடகம். எதை மறைத்தோம் என்று சிபிஐ விசாரணை கேட்கிறார்கள். தமிழ்நாட்டில் இனி எங்காவது கள்ளச்சாராயம் விற்பனை என தகவல் வந்தால் அதற்கு காவல்துறை அதிகாரிகள் பொறுப்பேற்க வேண்டும். சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் எச்சரிக்கை. இனிமேல் எங்காவது கள்ளச்சாராய உயிர்பலி நடக்குமானால் அதற்கு அந்த மாவட்ட காவல்துறை அதிகாரியும் எல்லைக்குட்பட்ட காவல் நிலைய அதிகாரியும் தான் பொறுப்பேற்க வேண்டும் என்பதை மிகவும் கண்டிப்புடன் சொல்லியிருக்கிறேன். சாத்தான்குளம் லாக்அப் மரணம் குறித்து சிபிஐ விசாரணை கோரியது ஏன் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பேரவையில் விளக்கம். கோடநாடு வழக்கில் 8000 பக்கம் கொண்ட ஆய்வறிக்கை பெறப்பட்டுள்ளதாகவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தகவல். சாத்தான்குளம் சம்பவத்தில் 2 பேர் கொல்லப்பட்டதற்கு சிபிஐ விசாரணை கேட்டீர்களே என்று மாண்புமிகு எதிர்க்கட்சித் தலைவர் பேட்டியளித்திருக்கிறார். மனித உயிர்கள் இறந்து போனால் 2 பேரா 20 பேரா என்று பார்ப்பதில்லை. தொழில் வளர்ச்சி, கல்வி வளர்ச்சி, உட்கட்டமைப்பு என அனைத்து துறைகளிலும் தமிழ்நாடு உயர்ந்து வருகிறது. குற்றங்களின் எண்ணிக்கையை குறைப்பது அல்ல, எண்ணத்தை குறைப்பதுதான் திராவிட மாடல் அரசின் நோக்கம் என முதலமைச்சர் திட்டவட்டம். காவல்துறை அதிகாரிகள் மாநாட்டில் ஆலோசனை கூட்டங்களில் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறேன். குற்றங்களின் எண்ணிக்கையை குறைப்பதல்ல, குற்ற எண்ணத்தை குறைப்பது காவல்துறையின் பணியாக இருக்க வேண்டும் என்றெல்லாம் கட்டளையிட்ட வகையில் கடந்த 20ஆம் தேதி தொடங்கிய தமிழ்நாடு சட்டப்பேரவை கூட்டத்தொடர் நிறைவு. பேரவையை தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைத்தார் சபாநாயகர் அப்பாவு. முன்னர் அவர்களின் தீர்மானம் பேரவையின் முடிவுக்கு விடப்படுகிறது. ஏற்போர் ஆம் என்க, மறுப்போர் இல்லை என்க, ஏற்போரை
என்று கருதுகிறேன். மறுப்போடு இல்லை. தீர்மானம் ஒருமனதாக நிறைவேறியது. பேரவை மீண்டும் கூட நாள் குறிப்பிடப்படாமல் ஒத்திவைக்கப்படுகிறது. கள்ளக்குறிச்சி விஷச்சாராய மரணம் தொடர்பாக அனுப்பிய நோட்டீஸை திரும்பப் பெற்று நிபந்தனையற்ற மன்னிப்பு கோர வேண்டும். திமுக எம்எல்ஏக்களுக்கு பாமக நிறுவனர் ராமதாஸ் மற்றும் தலைவர் அன்புமணி தரப்பில் பதில் நோட்டீஸ். மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்களின் வாழ்வாதாரத்தை பறித்துவிட்டு மறுவாழ்வு என்பது அப்பட்டமான தவறான நடவடிக்கை. புதிய தமிழகம் கட்சித் தலைவர் கிருஷ்ணசாமி குற்றச்சாட்டு. சேலம் பெரியார் பல்கலைக்கழக துணைவேந்தர் ஜெகநாதனுக்கு 2025ஆம் ஆண்டு மே மாதம் வரை பணி நீட்டிப்பு. தமிழ்நாடு அரசின் எதிர்ப்பை மீறி ஜெகநாதனின் பதவிக்காலத்தை நீட்டித்து ஆளுநர் RN ரவி உத்தரவு பிறப்பித்ததால் சர்ச்சை. சென்னை புளியந்தோப்பு குடிசை மாற்று வாரிய கட்டிடத்தில் பழுதான லிப்டில் இருந்து தவறி விழுந்த முதியவர் பலி. 7வது மாடியில் பழுதாகி நின்ற லிப்டில் இருந்து இறங்க முயன்றபோது தவறி விழுந்து பலியான பரிதாபம். டாஸ்மாக் மது கொள்முதல் விவகாரத்தில் ஒரே நபர் தொடர்ச்சியாக ஏலத்தில் தேர்வு செய்யப்பட்டதால் மதுபான இறக்குமதியின் ஊழல். மதுபான விலை உயர்த்தப்பட்டாலும் அதற்கேற்ற வரி அரசுக்கு செலுத்தப்படவில்லை என CAG அறிக்கையில் குற்றச்சாட்டு. சட்டவிரோதமாக பின்வாசல் நியமனங்கள் நாட்டில் உள்ள லட்சக்கணக்கான வேலையில்லா இளைஞர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும். தினக்கூலி அடிப்படையில் நியமிக்கப்பட்டவர்களுக்கு பணி நிரந்தரம் வழங்க பிறப்பித்த உத்தரவை ரத்து செய்ய கோரிய வழக்கில் நீதிபதிகள் கருத்து. TNPSC குரூப் 4 பணி நியமன பட்டியலை முன்கூட்டியே வெளியிட TNPSC செயலருக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. தேர்வுக்கான இறுதி விடைத்தாள் மற்றும் OMR தாள் நகலை வெளியிட கோரிய வழக்கில் ஆணை. சென்னை சைதாப்பேட்டையில் வசித்த பீகாரை சேர்ந்த 11 வயது சிறுவன் உயிரிழப்பு. கழிவுநீர் கலந்த குடிநீரை பருகியதே உயிரிழப்புக்கு காரணம் என பரபரப்பு குற்றச்சாட்டு. கனமழையால் நீலகிரி மாவட்டம் புளியம்பாறை பகுதியில் ஏற்பட்ட காட்டாற்று வெள்ளம். வெள்ளத்தில் சிக்கிய மக்களை கயிற்றை கட்டு மீட்டு முகாம்களில் தங்க வைத்த பேரிடர் மீட்புப் படையினர். நீலகிரி மாவட்டத்தில் 3 நாட்களுக்கு கனமழை தொடரும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. கோவையில் நாளை மறுநாள் கனமழை பெய்யக்கூடும் எனவும் எச்சரிக்கை. பீகார் மாநிலத்திற்கு சிறப்பு அந்தஸ்து வழங்க வேண்டும் அல்லது சிறப்பு நிதியை ஒதுக்க வேண்டும். மத்திய பாஜக அரசுக்கு ஐக்கிய ஜனதா தளம் வலியுறுத்தல். லடாக்கில் ஏற்பட்ட திடீர் வெள்ளப்பெருக்கில் ராணுவ பீரங்கி அடித்து செல்லப்பட்டதால் பரபரப்பு. பயிற்சியில் ஈடுபட்டிருந்த 5 ராணுவ வீரர்கள் உயிரிழப்பு. லடாக்கில் உயிரிழந்த ராணுவ வீரர்களின் குடும்பத்தினருக்கு பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் இரங்கல். வீரர்களின் உயிரிழப்பால் மிகவும் வருத்தமடைந்ததாகவும் அவர்களின் வீரத்தை நாடு என்றும் மறக்காது எனவும் பதிவு. மூன்று நாள் CBI காவல் நிறைவடைந்த நிலையில் டெல்லி ரோஸ் அவென்யூ சிறப்பு நீதிமன்றத்தில் கெஜ்ரிவால் ஆஜர். ஜூலை 12ஆம் தேதி வரை காவலை நீட்டித்து நீதிபதிகள் உத்தரவு. ஜார்க்கண்டில் ஆட்சி அமைக்கலாம் என பாஜக பகல் கனவு காண்கிறது. நில மோசடி வழக்கில் ஜாமீனில் விடுதலையான ஹேமந்த் சோரன் கருத்து. டெல்லியை தொடர்ந்து குஜராத்திலும் விமான நிலைய மேற்கூரை இடிந்து விழுந்து விபத்து. நல்வாய்ப்பாக யாருக்கும் பாதிப்பில்லை என அதிகாரிகள் தகவல்.
ஆந்திர மாநிலம் கிழக்கு கோதாவரி ஆற்றில் குதித்து தற்கொலைக்கு முயன்ற பெண். சினிமா பாணியில் படகில் விரைந்து சென்று காப்பாற்றிய மீனவர்கள். தெலங்கானாவில் பணியிட மாற்றம் பெற்ற ஆசிரியரின் காலை பிடித்துக் கொண்டு போக வேண்டாம் என்று கதறிய மாணவ மாணவிகள். மாணவர்களின் பாச போராட்டம் கான்பூரை நெகிழ்ச்சியில் ஆழ்த்தியது. நடிகையும் பாஜக நிர்வாகியுமான குட்டி பத்மினிக்கு எதிரான நில மோசடி வழக்கு ரத்து செய்து உயர்நீதிமன்றம் உத்தரவு. உரிமையியல் தொடர்பான பிரச்சினைக்கு குற்றவியல் வண்ணம் பூச முடியாது என நீதிபதி கருத்து.